ஹாய் ஸ்டூடெண்ட், வெல்கம் டு இனிக்கும் கணக்கு. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 7th ஸ்டாண்டர்டில் எக்ஸசைஸ் நம்பர் 1.4 இருக்கக்கூடிய கணக்குகளை பார்க்கலாம். எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், ஃபஸ்ட்டு கணக்கு பயிற்சி 1.4. இதில் ஃபஸ்ட்டு கணக்கு என்னென்னா, கொடுக்கப்பட்ட வகுத்தல் கூற்றுகளை நிறைவு செய்க அப்படின்ட்டுருக்காங்க. இதில் வந்து டேஷ்லாம் கொடுத்துருக்காங்க. நம்ம இதை எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சம் எழுதிக்கலாம். 1ல் 1 சப்டிவிஷன் 1 போட போகிறோம். -40 வகுத்தல் டேஷ் இஸ் ஈக்குவல் டு 40 இருக்காங்க. சரியா? இப்போ தீர்வு எழுதலாம். இதுக்கு தீர்வு எப்படி போடுறதுன்னு பார்ப்போம். தீர்வு -40 வகுத்தல் டேஷ் இஸ் ஈக்குவல் டு 40. சரி, இப்போ வந்து நமக்கு இங்கே ப்ளஸில் வந்திருக்குது, இங்கே மைனஸ் இருக்குது. நம்ம பெருக்கலுக்கு என்ன மாதிரி குறி பெருக்கலை பயன்படுத்துகிறோமோ அதே மாதிரி தான் வகுத்தலுக்கும். அதாவது ப்ளஸ்ஸு வகுத்தல் ப்ளஸ்ஸு இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ்ஸு. அதே மைனஸ் வகுத்தல் மைனஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் இல்லை ப்ளஸ்ஸு. மைனஸ் வகுத்தல் மைனஸ் இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ். இது ரெண்டுமே ஒன்று தான். ஒத்த குறிகளை வகுத்தால் ப்ளஸ் தான் வரும். மாறுபட்ட குறிகளை வகுத்தால் மைனஸ் தான் வரும். ப்ளஸ் வகுத்தல் மைனஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ். இதுதான் பெருக்கலுக்கும் இதான் வச்சுருப்போம், வகுத்தலுக்கும் இது தான். சரிங்களா? ஒத்த குறிகளை ஒரே மாதிரியான குறிகளை வகுத்தால் ப்ளஸ் தான் வரும். மாறுபட்ட குறிகளை வகுக்கும்போது மைனஸ் தான் வரும். சரியா? இப்போது இந்த கான்செப்டை வச்சுக்காங்க. இங்கே ப்ளஸ் வந்திருக்குன்னா நமக்கு என்ன வரணும்? இந்த கண்டிஷன் தான் வரணும். ஒன்று ப்ளஸ் ப்ளஸ் ப்ளஸ்ஸாக வரணும். வகுத்தல் மைனஸ் வகுத்தல் மைனஸ் இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ்ஸாக இருக்கணும். இப்போது இங்கே மைனஸ் இருக்கிறதுனால இது வராது. ஏன்னா ப்ளஸ் ப்ளஸ் கிடையாது, நமக்கு மைனஸ் இருக்கிறதுனால இது தான் வரும். சரி, அந்த இதுதான் வரும். மைனஸ் வகுத்தல் மைனஸ் அப்படிங்கிறது குறியில் பொறுத்த வரைக்கும் மைனஸ் தான் வரும் அப்படிங்கிறத முடிவு பண்ணிட்டோம். சரி, 40 எதால் வகுத்தா 40 தான் ஆன்சராக வரணும் அப்படின்னா 1ஆல் வகுக்கும்போது தான் அதே தான் வரும். -1 40 -1ஆல் வகுக்கும்போது 40 தான் வரும். 40ல் ஒரு 40 தான் இருக்குது. சரியா? புரிஞ்சுதா? ஓகே, நெக்ஸ்ட்டு சம் போடலாம். நெக்ஸ்ட்டு சம் என்னன்னா எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு சம் இதுதான். நெக்ஸ்ட்டு சம் 25 வகுத்தல் டேஷ் ஈக்குவல் டு -5. சரியா? சப்டிவிஷன் செகண்ட் சம் வந்து 25 வகுத்தல் டேஷ் இஸ் ஈக்குவல் டு -5. சரியா? -5. இப்போ பாருங்கள், அதே மாதிரி இப்போ தீர்வு எப்படி எழுதலான்னு பாருங்கள். 25 வகுத்தல் டேஷ் ஈக்குவல் டு -5. இப்போ -5 மைனஸில் ஆன்சர் வரணும். ஃபஸ்ட்டு குறியை பார்ப்போம். மைனஸில் வரணுன்னா என்ன வரணும்? ஒன்று மைனஸ் ப்ளஸ்ஸாக இருக்கணும், அல்லது ப்ளஸ் மைனஸாக இருக்கணும். இது ரெண்டில் ஏதாவது ஒன்று. எதுன்னு முடிவு பண்ணுங்கள் பார்ப்போம். இங்கே பாருங்கள், இங்கே ப்ளஸ் தானே இருக்குது. அப்போ ரெண்டாவது ப்ளஸ் இருக்குது, அடுத்தது மைனஸ் வரணும். அப்போ இது தான் இதுக்கு செட் ஆகுது. அப்போ இங்கே மைனஸ் வந்தால் தான் இங்கே மைனஸ் வரும். சரி, 25 எதால் வகுத்தா 5 ஆன்சராக வரும். 25 எதால் வகுக்கணும்? 5ஆல் வகுத்தா 5 25. சரியா? அப்போ -5ஆல் வகுக்கும்போது நமக்கு -5 ஆன்சராக கிடைக்கும். சரியா? புரியுதானல்லா? ஓகே, நெக்ஸ்ட் சம் போடலாம். தேர்ட் சம் வந்து டேஷ் வகுத்தல் -4 இஸ் ஈக்குவல் டு 9 அப்படின்ட்டுருக்காங்க. அதை போடலாம். டேஷ் வகுத்தல் -4 இஸ் ஈக்குவல் டு 9.
தீர்வுன்னு எழுதிக்கோங்க. டேஷ் வகுத்தல் -4 = 9. சரி, இப்போ நம்ம முன்ன சொன்ன மாதிரியே இங்கே வந்து ப்ளஸில் இருக்கு இல்லையா, இங்கே நான் திரும்பவும் எழுதுகிறேன். ப்ளஸ் வகுத்தல் ப்ளஸ், மைனஸ் வகுத்தல் மைனஸ், ரெண்டுத்துக்கு என்ன வரும்? +, தான் வரும். சரியா? அதே மாதிரி மைனஸ் வகுத்தல் ப்ளஸ், ப்ளஸ் வகுத்தல் மைனஸ், இது ரெண்டுத்துக்கு என்ன வரும்? -, தான் வரும். சரியா? இப்போ பாருங்கள், இங்கே மைனஸ் இருக்குது. சரியா? நமக்கு ஆன்சரில் ப்ளஸ் வரணும். ப்ளஸ் வரணுன்னா நம்ம இந்த இடத்துக்கு தான் போகணும், இந்த பாயிண்ட்டுக்கு போகணும். இந்த பாயிண்ட்டுக்கு போனாக்கா இது வருமா, இது வருமா, இது வருமானா எதை செலக்ட் பண்ணுறது, எப்படி செலக்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தாக்கா இங்கே பார்க்கணும். மைனஸில் இருக்குது இங்கே, அதனால் இது தான். அப்போ இங்கேயும் மைனஸ் தான் வரும். என்ன வரும்? எதை 4ஆல் வகுத்தா 9 வரும்? எதை 4ஆல் வகுத்தா 9 வரும்? 39 4 36. 9 பாருங்கள், வாய்ப்பாடில் 9ஐயும் 4ஐயும் பெருக்கி பாருங்கள். 9 4 36. இப்போ 9 வரணுன்னா இங்கே பெருக்கிற இந்த 4 இங்கே போய் வகுக்கும். இப்போ 9 கிடைக்கணுன்னா இப்படி தான் எழுதணும். சரியா? ஓகே, அப்போ இங்கே -36 தான் ஆன்சர். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஃபோர்த் சம் வந்து -62 வகுத்தல் -62 = டேஷ். -62 வகுத்தல் -62 = டேஷ். இது ஈஸியாக நம்ம பண்ணலாம். மைனஸையும் வகுத்தா ப்ளஸ் வரும். தீர்வுன்னு போட்டுப்போம். -62 வகுத்தல் -62 = டேஷ். இப்போது நமக்கு தெரியும் மைனஸையும் வகுத்தா ப்ளஸ் தான் வரும். சரி, குறிய வகுத்துட்டோம். 62ஆல் வகுத்தா 62 ஒரு எண்ணை அதே எண்ணால் வகுத்தா 1 தான் ஆன்சராக வரும். அப்போ +1. ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். அடுத்தது பாருங்கள், 2வது சம். சரியா தவறா என கூறுக அப்படின்ட்டுருக்காங்க. 2 கணக்கு கொடுத்துருக்காங்க, பார்க்கலாம். கணக்கு எழுதிக்கோங்க. ரெஃபர் சம் நம்பர் 2, பேஜ் வந்து 25. சரியா? பேஜ் நம்பர் 25. ஓகே, இப்போ நம்ம செகண்ட் கணக்கில் ஃபஸ்ட்டு சம் போடலாம். அதாவது -30 வகுத்தல் -6 = -6ன்னு இருக்காங்க. சரியா? இது சரியா தவறா அப்படின்னு நம்ம சொல்லணும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மைனஸ் வகுக்கும்போது ப்ளஸ் தான் ஆன்சர் வரும். முதல்ல அதான் பாயிண்ட்டு. அதுலேயே இது வந்து தவறுன்னு தெரிஞ்சிடுச்சு. ஓகே, இதை தவறுன்னு எழுதிருங்க. காரணம் என்னன்னு பாருங்கள். -30 இப்படியும் போட்டுக்கலாம், நம்ம எழுதலாம். -6 = இந்த மைனஸ் கேன்சல் ஆகிடும். 30 6ஆல் ஆகிடுச்சா, IR 30 5ன்னு கொடுத்துருந்தா இது சரி, -6ன்றதுனால தவறு. ஓகேவா? நெக்ஸ்ட் சம் போடலாம். செகண்ட் சம் வந்து -64 வகுத்தல் -64 = 0 அப்படின்றாங்க. இப்போது -64 -64ஆல் வகுத்தா 0 வரும்ன்றாங்க. அதனால் இது தவறு.
முதல்ல தவறுன்னு சொல்லுவோம். எப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள். காரணம் எழுதிக்கோங்க. காரணம் வந்து -64 டிவைடட் பை -64 இஸ் ஈக்குவல் டு மேலே என்ன இருக்கோ அதே தான் கீழே இருக்குது. அதனால் இதனுடைய ஆன்சர் வந்து 1. சரியா? ஆனால் அவங்க 0ன்னு கொடுத்ததுனால தவறு. சரி, நெக்ஸ்ட் சம் பார்க்கலாமா? ஓகே, தேர்ட் சம் பாருங்கள். பின் வருவனவற்றின் மதிப்பை காண்க. 4 சம் கொடுத்துருக்காங்க. இதனுடைய மதிப்பு வேல்யூஸ் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதை கண்டுபிடிச்சிடலாம் நம்ம. தேர்ட் சம் எழுதிக்கோங்க. நம்பர் 3 பேஜ் நம்பர் 25. இப்போ நம்ம எழுதிக்கலாம். ஃபஸ்ட் சம் வந்து போடலாம். -75 வகுத்தல் 5. -75 வகுத்தல் 5. இதனுடைய தீர்வு எப்படி கண்டுபிடிக்கலாம்? கணக்கு -75 வகுத்தல் 5. இதை எப்படி எழுதலாம்னா -75 டிவைடட் பை 5ன்னு எழுதலாம். சரிங்களா? இப்போது கீழே ப்ளஸ் இருக்குதுன்னு அர்த்தம். நான் சொன்னேன் ப்ளஸ்ஸு மைனஸ் வந்தால் என்ன வரும்? ஆன்சரில் மைனஸ் வரும். 75 5யும் அடிக்க போகிறோம். இப்போ நம்ம இந்த 5ஆம் வாய்ப்பாடை பயன்படுத்தி அடிக்கலாம். 5ல் ஒரு 5 இருக்குது, 7ல் ஒரு 5 இருக்குது, மீதி 2 இருக்குது. 25 5 25. சரியா? அப்போ என்ன வருது? -15. இதனுடைய ஆன்சர் -15. தேர்ஃபோர் -75 வகுத்தல் 5 இஸ் ஈக்குவல் டு -15. சரியா? ஓகே, நெக்ஸ்ட் சம் போடலாம். செகண்ட் சம். -100 வகுத்தல் -20. சரிங்களா? தீர்வு எழுதிக்கோங்க. -100 வகுத்தல் -20. இதை எப்படி எழுதிக்கலாம்? -100 டிவைடட் பை -20. சரியா? ஓகே. இப்போ என்ன ஆகும் அப்படின்னாக்கா, மேலேயும் மைனஸு கீழேயும் மைனஸ் கேன்சல் பண்ணிடுறேன். அடிச்சிடுறேன். இங்கே ஒரு 0 இங்கே ஒரு 0 அடிச்சிடலாம். இங்கே 10 இருக்குது. இப்போ என்ன இருக்குது மீதி? 10/2. 2ஆல் அடிக்கும். 2ல் ஒரு 2 இருக்குது, 10ல் 5 2 இருக்குது. இப்போ ஆன்சர் என்ன? தேர்ஃபோர் = 5. இங்கே என்ன எழுதலாம்? -100 வகுத்தல் -20 இஸ் ஈக்குவல் டு 5. சரியா? ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். தேர்ட் சம் வந்து என்ன பாருங்கள். -45 வகுத்தல் -9. தீர்வு எழுதிக்கோ. வகுத்தல் -9 இஸ் ஈக்குவல் டு எப்படி எழுதலாம்? 45 டிவைடட் பை -9. இப்போது மேலே ப்ளஸ் இருக்குது, கீழே மைனஸ் இருக்குது. ஆன்சர் எதில் வரும்னாக்கா மைனஸில் தான் வரும்.
மைனஸில் வரும். இங்கே பாருங்கள் 9ல் ஒரு 9 இருக்குது. 45ல் 5 9 45. தேர்ஃபோர் இதனுடைய ஆன்சர் வந்து 5. சரியா? தேர்ஃபோர் 45 வகுத்தல் -9 இஸ் ஈக்குவல் டு 5. சரியா? நெக்ஸ்ட் சம் போடலாம். 4th சம். -82 வகுத்தல் 82. தீர்வு எழுதிக்கோங்க. -82/82. இங்கே என்ன ப்ளஸ் இருக்குது. இப்போ மைனஸ்ஸு ப்ளஸ் என்ன ஒரு ஆன்சரு மைனஸ் தான். ஓர் 82 82 ஓர் 82 1/1 ஆன்சர் 1. 1 1ஆல் வகுத்தா 1 தான். தேர்ஃபோர் -82 வகுத்தல் +82 is equal to therefore is equal to 1. நெக்ஸ்ட் சம் போடலாம். 4th சம் பார்ப்போம். இரு முழுக்களின் பெருக்கல் பலன் -135. அதில் ஓர் எண் -15 எனில் மற்றொரு எண்ணை காண்க அப்படின்னு இருக்காங்க. எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்ப்போம். 4th சம் எழுதிக்கோங்க. சரி, ஓகே. இப்போ என்னென்னா இரு முழுக்களின் பெருக்கல் பலன் -135. ஒரு எண் கொடுத்துருக்காங்க, இன்னும் ஒரு எண் தெரியாது. அப்போ தெரியாத நம்ம வந்து தீர்வு எழுதலாம். இப்போது தீர்வுக்கு போகலாம். தீர்வு தெரியாத எண்ணை எக்ஸ் என்க. சரிங்களா? எக்ஸ்ன்னு வச்சுக்கணும். சரி, தெரிந்த எண் இஸ் ஈக்குவல் டு -15. இது கொடுக்கப்பட்டது. கணக்கில் கொடுத்துருக்காங்க. சரி, 2 எண்களின் பெருக்கல் பலன் எழுதணும். 2 பெருக்கல் பலன். ரெண்டுத்தையும் பெருக்குனா என்ன கிடைக்குதுன்றாங்க. அப்போது இதையும் பெருக்குனா 2 எண்களின் பெருக்கல் பலன் என்ன கிடைக்குது? -135. இந்த 2 எண்கள் என்ன? எக்ஸு பெருக்கல் -15 இஸ் ஈக்குவல் டு -135. சரியா? இப்போ நமக்கு எக்ஸு தான் தெரியணும். இந்த எக்ஸை இங்கேயே வச்சுக்காங்க. இங்கேயே வச்சுக்கிட்டாக்கா -135 இங்கே இருக்கும். அப்போ எது இல்லாமல் இருக்குது? இது மட்டும்தான். இதை என்ன செய்யலான்னா இங்கே பெருக்கிக்கிட்டு இருக்கு, இங்கே போனால் வகுக்கும். இதை புரிஞ்சுக்கோங்க. இங்கே பெருக்கிறது, அதாவது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பெருக்கிக்கிட்டு இருக்கு, ரைட் ஹேண்ட் சைடு போனால் வகுக்கும். இங்கே வகுத்தா அங்கே பெருக்கும். இதை மறக்கக்கூடாது. சரியா? இப்போ பாருங்கள், இதுவும் மைனஸு, இதுவும் மைனஸ், கேன்சல் பண்ணிடலாம். 15ஆல் அடிக்கலாமா?
இல்லை 5ஆல் அடிக்கலாம். ஃபஸ்ட்டு 3 5 இதில் 13 2 5 10 மீதி 35 7 5 35. சரியா? இப்போ என்ன வருது? 27/3. இப்போ இதை அடிக்கலாம். 1 3 3 9 3 27. அப்போ ஆன்சர் வந்து 9. ஆன்சரு வந்து தெரியாத எண் 9. தெரியாத எண், அதாவது மற்றொரு எண் இஸ் ஈக்குவல் டு தெரியாத எண் இஸ் ஈக்குவல் டு 9. சரியா? therefore தெரியாத எண் 9. அடுத்தது 5வது கணக்கு. 5வது கணக்கு என்னென்னா, ஓர் இடத்தில் வெப்பம் சீராக குறைகிறது. சரியா? மேலும் 8 மணி நேர இடைவெளியின் போது வெப்பம் 24 டிகிரி குறைந்தது எனில் ஒவ்வொரு மணி நேர இடைவெளியிலும் குறைந்த வெப்பத்தின் அளவு என்ன? 8 மணி நேர இடைவெளியின் போது வெப்பம் 24 டிகிரி செல்சியஸ் குறைந்தது எனில் குறையுது. ஒவ்வொரு மணி நேரமும் எவ்வளவு வெப்பம் குறைந்திருக்கும்? சரியா? 2 நம்பர் தான் கொடுத்துருக்குறாங்க. நம்ம 3வது ஒரு நம்பரை கண்டுபிடிக்கணும். சரியா? ஓகே. இப்போ தீர்வு 5வது கணக்கு. ரெஃபர் சம் நம்பர் 5 பேஜ் நம்பர் 25. தீர்வு நம்ம போடலாம். இப்போது 8 மணி நேர இடைவெளியின் போது குறைந்த வெப்பத்தின் அளவு. 8 மணி நேர இடைவெளியில் குறைந்த வெப்பத்தின் அளவு எவ்வளோ குறைஞ்சது? 24 டிகிரி செல்சியஸ். 8 மணி நேர இடைவெளி குறைந்த வெப்பத்தின் அளவுன்னா அப்போது தேர்ஃபோர் 1 மணி நேர இடைவெளியில் குறைந்த வெப்பத்தின் அளவு என்ன வரும்? இங்கே 24, இந்த 8 நம்ம அங்கே எடுத்துகிட்டு போகிறோம். இங்கே என்னென்னா பெருக்கல்ல இருக்கிற மாதிரி நினச்சிக்கணும். இங்கே என்ன செய்யணும்? பெருக்கல்ல இருக்கிற மாதிரி நினச்சிக்கணும். இது அங்கே போனால் வகுக்கும். இதுதான் முக்கியம். எழுத்தில் இருக்கிறதுனால நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. இது எல்லாத்தையும் எக்ஸ்ன்னு வச்சுக்கிங்க. இந்த மணி நேர இடைவெளி குறைந்த வெப்பத்தின் அளவை வந்து எக்ஸ் அப்படின்னா 8 பெருக்கல் எக்ஸ்ன்னு வரும் இல்லையா? இப்போ எக்ஸ் கண்டுபிடிக்கணும்னா 8 அந்தால கொண்டு போகிறோம், வகுக்கிறோம். இப்போ நம்ம அடிக்கலாம் இல்லையா? 8ஆல் அடிக்கலாம். 8ல் 8 ஒரு டைம் இருக்குது, 1 டைம் இருக்குது. இதில் வந்து 3 டைம்ஸ் இருக்குது 8. அப்போ வந்து நமக்கு என்ன வருது ஆன்சர்? 3 டிகிரி செல்சியஸ். 1 மணி. தேர்ஃபோர் 1 மணி நேரத்தில் குறைந்த 1 மணி நேரத்தில் எவ்வளோ குறையுதுன்னு தெரியுது. தான் ஒவ்வொரு மணி நேரமும் ஒரு 3 டிகிரி செல்சியஸ் தான் குறையுது. தேர்ஃபோர் ஒவ்வொரு மணி குறைந்த ஒவ்வொரு மணி நேர இடைவெளியிலும் குறைந்த வெப்பத்தின் அளவு இதுதான். சரியா? ஓகே, நெக்ஸ்ட் சம் போடலாம். இப்போது
6th சம் படிச்சுக்கலாம். ஒரு மின் தூக்கி எலிவேட்டர் சுரங்க வாயிற்குழியில் 5 மீட்டர் பர் நிமிடம் என்ற வீதத்தில் கீழ் நோக்கி செல்கிறது. தரை மட்டத்திலிருந்து மேலே 15 மீட்டரிலிருந்து மின் தூக்கி செயல்படுகிறது எனில் -250 மீட்டர் கீழ் நோக்கி செல்ல ஆகும் நேரம் எவ்வளவு? சரியா? இந்த கணக்கு நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு எலிவேட்டர், ஒரு மின் தூக்கி, அப்படி எலிவேட்டர் செயல்படுது, மின் தூக்கி செயல்படுது. அது வந்து ஒரு லிஃப்ட் மாதிரி நினச்சிக்கோங்களேன். அது வந்து என்னென்னா, மின் தூக்கி சுரங்க வாயிற்குழியில் 5 மீட்டர் பர் நிமிடம், ஒரு நிமிடத்துக்கு 5 மீட்டர் வேகத்தில் கீழ் நோக்கி செல்லுது. சரிங்களா? 5 மீட்டர் வேகத்தில் செல்லுது ஒரு நிமிஷத்துக்கு. அப்போது அது மேலே வந்து 15 மீட்டரிலிருந்து மீட்டர் 15, ஒரு தரைமட்டத்துக்கு மேலே 15 மீட்டரு, அதுக்கு கீழே மைனஸ்ன்னு சொன்னாவே 0க்கு கீழே போகும். -250 மீட்டர் போகுது. 0க்கு மேலே, அதாவது தரைக்கு மேலே 15 மீட்டர் கலக்குது, அதுக்கு கீழே போய் -250 அடையுது. அது -250க்கு போகும்போது எவ்வளவு நிமிடம் ஆகும்? போவதற்கு -250 சென்றடைவதற்கு எவ்வளவு நிமிடம் ஆகும்னு கேள்வி கேட்டிருக்காங்க. இதை எப்படி ஈஸியான கணக்கு போட்டுடலாம். எப்படி போடுறதுன்னு பாருங்கள். 6th சம் வந்து ரெஃபர் சம் நம்பர் 6, பேஜ் நம்பர் 25. தீர்வு எழுதிக்கங்க. இப்போ பாருங்கள், அது என்னது? இப்போது ஒரு நிமிடத்துக்கு 5 மீட்டர் கீழே வேகமாக வருது. அப்போ இந்த மின் தூக்கி ஒரு படம் போட்டுக்கலாம் நம்ம சின்னதாக. இப்போ மின் தூக்கினாக்கா இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்படி இருக்குது. இதுதான் 0க்கு மேலே 15, இங்கேருந்து இங்கே 15 மீட்ரு. இப்போ இங்கே இன்னும் போக வந்து -250, ஒன்றுலேருந்து -1 அந்த மாதிரி வரும். சரிங்களா? -1, -2, -250 இப்படி தான் இருக்குது. இந்த இடத்துல அது செய்யுது. இங்கேருந்து வேகமாக இறங்குது. 5 மீட்டர் பர் நிமிடம் போகுது. அப்போ இங்கேருந்து போகிறதுக்கு 0க்கு வர்றதுக்கு 3 நிமிஷம் ஆகிடும் இல்லைங்களா? சரி, 15 5ஆல் வகுக்கிறோம், அவ்வளோதான். அது -250 5ஆல் வகுத்தா என்ன கிடைக்குதோ அது இதையும் கூட்டிக்க வேண்டியது தான். சரியா? ஓகே. இப்போ பாருங்கள், தீர்வு எப்படி எழுதலாம். இப்போ வந்து நம்ம என்ன எழுதலாம்னு சொன்னாக்கா, இந்த மின்தூக்கியின் வேகம், மின்தூக்கி செயல்படும் வேகம் வந்து எப்படி = 5 மீட்டர் பர் நிமிடம். 5 மீட்டர் பர் நிமிடம் மின் தூக்கி செயல்படும் வேகம். ஒரு நிமிஷத்துக்கு 5 மீட்டர் போகுது. அப்போனா அது எவ்வளோ போகுது? 15லேருந்து 250. மொத்தமாக அது கடக்கக்கூடிய தொலைவு வந்து மொத்தம் தூக்கி கடக்கக்கூடிய தொலைவு அப்படின்னு வச்சுக்கலாம். தொலைவு = தொலைவுனாக்கா என்ன வரும்? 15, இங்கே வந்து 250. இது வந்து மைனஸில் இருக்குதுன்னு நினச்சிக்காதீங்க. ஏன்னா அவங்க வந்து மேலேங்கிறதுனால ப்ளஸில் போட்டிருக்காங்க, கீழேங்கிறதுனால மைனஸ். ஆனால்
மைனஸாக இருந்தாலும் ப்ளஸ்ஸாக இருந்தாலும் தூரம் வந்து சரியாக தான் வந்துட்டுருக்கும் இல்லைங்களா? அதனால் இங்கே மைனஸை வந்து நம்ம கீழே இருக்கிறதுனால, பூமிக்கு கீழே இருக்கிறதுனால மைனஸ்னு போடுறாங்க. ஆனால் நம்ம கணக்கில் ப்ளஸ்ன்னே எடுத்துக்கலாம். மொத்தம் அது எவ்வளோ போகுது? 5 6 265 மீட்டர் வந்து கிடக்கணும். சரியா? அப்போது 265 therefore 265 மீட்டர் தூரத்தை கடக்க மின்தூக்கி எடுத்துக்கொள்ளும் நேரம்னு போட்டுக்கோங்க. நேரம் என்ன செய்யலாம்? 265 5ஆல் வகுக்கணும். சரியா? ஓரஞ்சு 5 25 மீதி 1 இருக்குது, 3 5 சரியா? ஈக்குவல் டு 53 என்னது நிமிடங்கள். 265 மீட்டர் தூரத்தை கடக்க எடுத்துக்கொள்ளும் நேரம். therefore 265 மீட்டர் தூரத்தை கடக்க ஆகும் நேரம். நேரம். ஓகே, பாய்.